பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், எதற்கு வாழ்கிறோம் என்பது முழுமையாக புரிவதும் இல்லை. அப்படி புரிந்தாலும் யாரும் அதை உணர்வதும் இல்லை. உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் துளியும் மதிப்பதும் இல்லை. துள்ளும் வயதில் துளிர்விடும் சிந்தனையில் மதி கெட்டு கண் மூடித்தனமாக ஆட்டம் போட்டு ஆணவத்தின் உச்சத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அடங்கி ஒடுங்கும் முதுமையில் உண்மையில் உணர்ந்து வருந்தினாலும் பயனில்லை, பலனில்லை. வழி சொல்ல ஒரு நாதி இல்லை, வழி சொல்ல ஒரு நாதி இல்லை. வாழ்க்கை என்ன சுயநலமா? சுயநலம் காக்கும் வியாபாரமா? பணமே வாழ்வின் நோக்கமா? அதனை அடைவதே மனித வாழ்க்கையின் இலக்கா? மூளை இருந்தும் மனிதன் ஏன் முடங்கி போனான்? பணத்தின் பிடியில் சிக்கி வாழ்க்கை என்னும் சிறையில் என் ஆயுள் கைதியானா? என் ஆயுள் கைதியானா? ஒன்றுமில்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என வாழ்ந்து அதீத ஆசைகளை நிறைவேற்ற தன்னை மீறி தவறுகளை செய்து பணமே வாழ்க்கை என்று வாழ்ந்து அளவுக்கு அதிகமான பணத்தை சேர்த்து உடல் தளர்ந்து ஓய்வெடுக்கும் முதுமையில் எதுவும் நாம் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் விட்டு விட்டு தான் போக வேண்டும் என்பதை மனனம் உணரும் பொழுதுதான் மனித வாழ்க்கை என்பது வெறுமைதான் என்பதை உணர்ந்தது பாழாய் போன மனசு. உணர்ந்தது பாழாய் போன மனசு. வாழ்க்கை